பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ராஜபாளையத்திலிருந்து ஒரு பெரிய மனிதர், ஒரு பணக்கார மனிதர், செல்வந்தர் அவரை தேடி போனாராம். அருகில் அதிகாரிகள்லாம் இருந்தார்கள், பேசினாங்க. எங்க ஊர்ல நிறைய தொழில் இருக்குதுங்கய்யா, ஆனா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அது வந்து காட்டன் மில்லு, பஞ்சு மில்லு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க ஊருக்கு அது புதுசுன்னு சொன்னார் அந்த காலகட்டத்தில். ரொம்ப சந்தோஷம்ப்பா, எங்க ஆரம்பிக்க போறேன்னு கேட்டாராம். டவுனுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே எனக்கு நிறைய ஏக்கர் நிலம் இருக்குதுங்க, அங்கே ஆரம்பிக்க போறேன்னாராம். சரி, நீ ஒரு வாரம் கழிச்சு வா, நான் யோசித்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். இதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து அதே ஊரில் இருந்து இன்னொரு பணக்கார மனிதர் அவரும் போனார். அவர்கிட்ட நலம் விசாரித்து விட்டு பேசிட்டு இருக்கும்போது, எங்க ஊர்ல புதுசா மில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு அதே தான் அவர் சொன்னார். எங்க ஆரம்பிக்கலாம்னு இருக்க கேட்டார். ஊருக்கு வெளியே பொட்டக்காடா கிடக்குதுங்க, நமக்கு ஒரு 500 ஏக்கர் இருக்குது, அங்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னாரு. நான் அனுமதி கொடுத்ததாக வச்சுக்கேன்னே, நீ பேப்பர்ஸை மூவ் பண்ணிட்டு வேலையை தொடங்க, மில்லை கட்ட ஆரம்பிச்சிருன்னே, போய் பாரு வேலையை அப்படின்னு அனுப்பிட்டார். பக்கத்துல ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி உதவியாளர்லாம் கேட்டாங்க, ஐயா போன வாரம் வந்தாரு, அவருக்கு நிறுத்தி வச்சுட்டீங்க, இந்த வாரம் வந்தவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ காமராஜ் சொன்னாரு, அவன் ஊருக்குள்ள ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான், இவன் ஊருக்கு வெளியே 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஆரம்பிக்கிறாங்கிறான். இந்த ராஜபாளையம் நகருக்கும் அவன் ஆரம்பிக்கிற போற ஊருக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டாரு. அப்ப தூரத்தை குத்தி மதிப்பா சொன்னாங்க. இதுக்கு இடையில எத்தனை குக்கிராமங்கள் இருக்குன்னு கேட்டாரு. 35-40 ஊர் இருக்கும்னாங்க. அப்ப 40 ஊர்ல உள்ள ஏழைகளுக்கெல்லாம் வாழ்வாதாரம் ஆயிடுச்சுப்பா. அந்த ஊருக்கு ரோடு போடுவான், முதல்ல மின்சாரம் வேணும்னு அவனே டிரான்ஸ்பார்மர் மாட்டி அவனே கரண்ட் இழுப்பான். அரசாங்கத்துக்கு செலவு மிச்சம், நான் அதை வச்சு எல்லாருக்கும் லைட் கொடுத்துருவேன், கரண்ட் கொடுத்துருவேன். அங்க தொழிலாளர் 40 ஊர்ல வேலை இல்லாம இருக்கான், அவ்வளவுக்கு வேலை கிடைக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிப்பான். இப்படியே டெவலப் ஆயிரும்ப்பா. நிறைய பேர் வாழ்க்கையில சோறு கிடைக்கும், அவனுக்கு தொழில் கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், ரோடு கிடைக்கும், லைட் கிடைக்கும். அரசாங்கம் செய்யற வேலையை பாதி வேலையை பணக்காரன் செஞ்சுட்டு போறான், நமக்கு அதானே வேணும்னே அப்படின்னாரு. இவரல்லவா தலைவர், எவ்வளவு முன் யோசனை, சிந்திச்சு பாருங்க.